ஏம்மா என்னமோ சொன்னீங்க வீடியோட போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு. நீ போய் டீ குடிப்போமா? உனக்கு அவ்வளோ ஒர்த்து கிடையாது. அதனால நீ வீடு வீட போய் சோறு தின்னுவ, டீ குடிப்ப, என்ன வேணா பண்ணுவேன். ஆனால் என் தளபதி அப்படி கிடையாது. தளபதி வந்து சாமி மாதிரி. அதனால ஒரு சாமியை பார்க்கறதுக்கு ஊரே வரும். என் தளபதி சாமியை பார்க்க ஒவ்வொருத்தருமே அப்படியே திரண்டு வராங்க. நீ என்ன அசால்ட்டா போய் டீ குடிச்சு சொல்லுவோம் வீட்லையும். என்ன இப்போ பிளான் பண்ணுறியா? இந்த பொம்பளை பேசுறதெல்லாம் காதில் உண்மையிலுமே சொல்கிறேங்க, என் மனசாட்சி தொட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் தளபதியை பார்க்கும்போது என்னடா இவர் இவ்வளோ வயசாயிடுச்சு, நம்மளே என்ன நினைப்போம், இவ்வளோ வயசாயிடுச்சு, இவ்வளோ காசு பண்ணி சேர்த்து வச்சிருக்கோம், ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக தூக்கம் தூங்கிட்டு இந்த வயசான காலத்தில் எல்லாருமே அந்த மாதிரி பிளான் தான் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. தளபதி வந்து நமக்காக இவ்வளோ இறங்கி அந்த ஏசிக்குள்ளே இருந்து அப்படி வாழ்ந்தவர், இவ்வளோ வெயிலில் இருந்து அவரை பார்த்தீங்களா எவ்வளோ டேன் ஆகிட்டாருங்க, எவ்வளோ அழகாக இருந்து எவ்வளோ ஏசிக்குள்ள நல்லா ஜாலியாக இருந்தது, எவ்வளோ கலர் பண்ணி அந்த வெயிலில் சுற்றி. யாராவது நடிகர் வெயிலில் சுற்றுறாங்களா சொல்லுங்கள்? யாராவது சுற்றுறாங்க? ஒன்றும் இல்லை. இந்த ஆட்சியில் இருக்காரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அவர் சுற்றுறாரு இல்லை.